வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் வினா எண் 4 இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோபென்சீனை பின்வரும் சேர்மங்களாக எவ்வாறு மாற்றுவாய்? அப்போ ஸ்டார்டிங் காம்பவுண்டு வந்து நைட்ரோபென்சீன் தான். 7 கேள்வி கொடுத்துருக்குறாங்க. 7 கேள்வியிலையும் 7 சேர்மங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 7 சேர்மமாக நம்ம 1 by 1 மாற்றணும். அதுதான் வினா. இப்போ இந்த கொஷினை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நைட்ரோபென்சீனோட ஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு தெரியணும். இந்த 7 கேள்விகளில் கொடுக்கப்பட்டிருக்க 7 சேர்மங்களுடைய ஸ்ட்ரக்சரும் அமைப்பும் உங்களுக்கு எழுத தெரியணும். அப்படி எழுத தெரிந்தாலே நம்ம என்ன பண்ணால் அந்த சேர்மங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம படித்ததை வச்சு எளிதில் யூகிக்க முடியும். ஓகே ரைட். இப்போ 1 by 1 பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷினில் நைட்ரோபென்சீனை 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீனை நம்ம மாற்றணும். ஸோ 2 ஸ்டார்டிங் காம்பவுண்டுக்கும் சரி, கிடைக்கிற சேர்மத்துக்கும் நமக்கு ஃபார்முலா எழுத தெரியணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நைட்ரோபென்சீன். ஸோ நைட்ரோபென்சீனை இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ நைட்ரோபென்சீனை நம்ம என்னவா மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீனாக மாற்றணும். ஸோ பென்சீன் போட்டுட்டேன். 1ல் ஒரு NO2, 2, 3, 3ல் ஒரு NO2, 4, 5, 5ல் ஒரு NO2. ஸோ இதுதான் வந்து 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீன். ஸோ ஸ்டார்டிங் காம்பவுண்டையும் நமக்கு கொடுத்துருக்க சேர்மத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். NO2 தொகுதிகள் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே என்ன வினை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நைட்ரேற்ற வினை தான் நடந்திருக்கும். ஸோ எப்போவுமே நைட்ரேற்ற வினையை நிகழ்த்துறதுக்கு ஒரு நைட்ரேற்ற கலவை இருக்குது. கான்சன்ட்ரேட்டட், அதாவது அடர் நைட்ரிக் அமிலம் மற்றும் அடர் கந்தக அமிலம் கலந்த கலவை. வெறும் அடர் நைட்ரிக் அமிலமோ அல்லது நீர்த்த நைட்ரிக் அமிலம் கூட சேர்க்கலாம். ஆனால் வந்து இந்த 2 தொகுதிகளுமே நம்ம நைட்ரேற்றம் அடையாது. ஒரே ஒரு NO2 மட்டும்தான் வரும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எந்த மாதிரியான வினைக்காரணியை பயன்படுத்துகிறோமோ அதற்கான ஒரு விளைபொருள் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோ ஏற்றம். ஸோ அதுக்கு என்ன நம்ம சேர்க்குறோம்னா, அடர் நைட்ரிக் அமிலம் ப்ளஸ் அடர் கந்தக அமிலம். இது கூட 473 கெல்வின் வெப்பநிலையில் நம்ம சூடுபடுத்துகிறப்ப என்ன நடக்கும்னா, இந்த நைட்ரோபென்சீன் 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீனாக மாறியிருக்கும். ஸோ இதுதான் முதல் கேள்விக்கான விடை. ஸோ இதையும் கொடுத்துட்டாங்க, படுபொருளையும் கொடுத்துட்டாங்க, விளைபொருளையும் கொடுத்துட்டாங்க. யாரை நம்ம சேர்க்கணுன்ற வினை காரணியையும் நிபந்தனைகளையும் சொல்கிறது தான் இந்த 4வது வினா. ஓகே, இப்போ நம்ம 2வது கேள்விக்கு போயிடலாம். ஸோ 2வது வினாவில் நம்ம நைட்ரோபென்சீனை ஆர்த்தோ மற்றும் பேரா நைட்ரோஃபீனாலாக நம்ம மாற்றணும். இப்போ வந்து நைட்ரோபென்சீன், ஓகே, இதை நான் வரைஞ்சிடுறேன், எழுதிடுறேன், ஃபார்முலாவை எழுதிடுறேன். இதுதான் நைட்ரோபென்சீன். இதை நம்ம என்னவா மாற்றணும்? ஆர்த்தோ மற்றும் பேரா நைட்ரோஃபீனால். ஸோ ஃபீனாலை போட்டுடுறேன். இதில் ஆர்த்தோவில் NO2 இருந்தால் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் ப்ளஸ் இதில் பேரால நைட்ரோ குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? பேரா நைட்ரோஃபீனால். ஸோ நைட்ரோபென்சீனை ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலாகவும் பேரா நைட்ரோஃபீனாலாகவும் மாற்ற சொல்கிறாங்க. முக்கியமாக ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வினாவில் இந்த NO2 தொகுதி இருக்குல்ல, நைட்ரோபென்சீனை தான் நம்ம ஸ்டார்டிங் காம்பவுண்டாக எடுத்துக்கணும். இந்த நைட்ரோபென்சீனில் இருக்கிற நைட்ரோ குரூப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானை தன்பால் இழுத்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு தொகுதி அது. அப்போ இது என்ன பண்ணுது? இந்த பென்சீன் வளையத்தில் இருக்கிற எலக்ட்ரான்களை என்ன பண்ணும்? தன்பால் ஈர்த்துக்கும். இப்போ முதல் கேள்வி ஆகட்டும், 2வது கேள்வி ஆகட்டும், இது ஒரு எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. அப்போ இங்கே வந்து எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை வேகமாக நடக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NO2 தொகுதி இதை கிளர்வு நீங்கள் செஞ்சிடும். இதோட கிளர்வு நீங்கள் செஞ்சிடும். யாரோட கிளர்வுன்னா பார்த்தீங்கன்னா, பென்சீன் வளையத்தை அது ஆக்டிவாக வினை புரியுதில்ல, அந்த கிளர்வை குறைச்சிரும். ஏன்னா அது பென்சீன் வளையத்தில் இருக்கிற எலக்ட்ரான்களை
இழுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு தொகுதி அது. அப்போ எலக்ட்ரான் அடர்த்தி குறையுதுன்னா எலக்ட்ரான் கவர் பொருள் வந்து இங்கே வந்து பதிலீட்டு வினை நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வினைகள்லாம் ரொம்ப தீவிர வினை நிபந்தனைகளை தான் வினையை நிகழ்த்துவதன் மூலமாக தான் இதை வந்து நம்மளால் இந்த வினையை நிகழ்த்த முடியும். இதில் முக்கியமாக ஒன்று என்ன நோட் பண்ணுவோம்னா, இந்த NO2 கூட இங்கே OH சேர்ந்துருக்கு இல்லையா ரெண்டுத்துலேயுமே. அப்போ இது ஹைட்ராக்சிலேற்ற வினைன்னு அர்த்தம். ஆனால் இந்த NO2வில் இந்த OHஐ சேர்த்து இந்த மாதிரி இந்த வினையை பதிலீட்டு வினையை நிகழ்த்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த NO2வை முதல்ல ஃபீனாலாக மாற்றுறோம். ஏன் ஃபீனாலாக மாற்றுறோம்னா, ஃபீனாலாக மாற்றிட்டா அதுக்கப்புறம் இந்த NO2வை கொண்டு வர்றது ஈஸி. பட் NO2வாக இருக்கிற நைட்ரோபென்சீன் கிட்ட OHஐ கொண்டு வர்றது கஷ்டம். சரியா? ஏன்னா காரணம் என்னென்னா இது NO2 தொகுதி. ஆனால் OHயில் இருக்க ஃபீனாலாக இருந்துச்சுன்னா நைட்ரேட்டம் செஞ்சு NO2 வர்றது ஈஸி. அதனால் இந்த நைட்ரோபென்சீனை முதல்ல நம்ம ஃபீனாலாக மாற்ற போகிறோம். ரைட், இப்போ எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நைட்ரோபென்சீன் எடுத்துக்கிறோம். இந்த நைட்ரோபென்சீன் கூட HCl சேர்க்குறோம். சேர்த்தோம்னா ஒரு ஒடுக்கம் நிகழும். ஒடுக்கம் நிகழ்ந்து NO2 தொகுதி NH2 தொகுதியாக மாறும். இந்த NH2 தொகுதி வந்த சேர்மத்துக்கு அனிலின்னு பேர். ஸோ இந்த அனிலினை திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், NaNO2 + 2HCl சேர்த்து 278 கெல்வினில் இது மூணு வினை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சீன் ரிங் போட்டேன், டயசோனியம் N2 டை அசோனியம் குளோரைட் இப்படி ஒரு சேர்மத்தை உண்டாக்கும். இந்த சேர்மத்தை நம்ம கொதிக்கும் நீரில் சேர்க்குறப்ப கொதிக்கும் நீரில் அல்லது நீரோடு சேர்த்து கொதிக்க வைக்கிறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனால் கிடச்சிரும். ஸோ ஃபீனால் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் இந்த ஆர்த்தோநைட்ரோஃபீனாலை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி கொண்டு வருவோம்னா, இது கூட நீர்த்த நைட்ரிக் அமிலம், அதாவது நைட்ரிக் அமிலம் 20% நைட்ரிக் அமிலம். ஏன்னா ரொம்ப இதே மாதிரி இந்த அடர் நைட்ரிக் அமிலம் அடர் H2SO4 சேர்த்தா 3 பொசிஷன்லேயும் வந்துட்டு நைட்ரோ தொகுதி வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ண, ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால் பேரா நைட்ரோஃபீனால் தான் நமக்கு கிடைக்கணும். அப்போ 20% HNO3யை 298 கெல்வினில் நம்ம சேர்க்குறப்ப இந்த ரெண்டு வினை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வினாவில் கேட்ட 2 சேர்மமும் கிடச்சிரும். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் ப்ளஸ் பேராநைட்ரோஃபீனால். ஸோ இதுதான் ரெண்டாவது கேள்விக்கான விடை. ஏன்னா நேரடியாக கொண்டு போக முடியல, அப்போ ஒரு 2 ஸ்டெப் கூடுதலாக வருது. அதாவது நைட்ரோபென்சீனை ஃபீனாலாக மாற்றி அதுக்கப்புறம் ஃபீனாலை நைட்ரேட்டம் செய்கிறப்ப நமக்கு ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலும் பேராநைட்ரோஃபீனாலும் நமக்கு விளைபொருள்களாக கிடைக்குது. ஓகே, அடுத்தது நம்ம 3வது கேள்விக்கு போயிடலாம். 3வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா நைட்ரோ அனிலினை மாற்ற சொல்கிறாங்க. அதாவது நைட்ரோபென்சீன் இதை வந்து மெட்டா நைட்ரோ அனிலின். ஸோ அனிலின்னா நமக்கு தெரியணும், பென்சீன் வளையம் போட்டு அதில் NH2 இருந்தால் அனிலின், அதில் மெட்டாவில் நைட்ரோ, இது மெட்டா நைட்ரோ அனிலின். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு NO2 தான் இருக்குது, இதில் 2 பதிலிகள் இருக்குது. ஒன்று வந்து NO2வும் NH2வும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல நைட்ரோபென்சீன் எடுத்துக்கிறோம். இந்த நைட்ரோபென்சீன் கூட நைட்ரோ ஏற்றம் செய்கிறோம். நைட்ரோ ஏற்றம் எப்போ செய்கிறோம்னா, அடர் H2SO4 அடர் HNO3 373 கெல்வினில் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், மெட்டா நைட்ரோ பென்சீன் கிடைக்கும். மெட்டா டை நைட்ரோ, ஆக்சுவலாக 2 நைட்ரோ இருக்குது,
அதனால் இதோட பேர் மெட்டா டைநைட்ரோ பென்சீன் கிடைக்கும். திரும்ப இந்த மெட்டா டைநைட்ரோ பென்சீனை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இதில் ஒரு தொகுதி நமக்கு என்னவா வேணும், NH2வாக வரணும். அப்போது NO2 தொகுதி NH2வாக மாறுற தொகுதிக்கு பேர் ஒடுக்கம்னு பேர். அப்போ ஒடுக்கும் கரணியை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒடுக்கும் கரணின்னு பார்க்குறப்ப எந்த விதமான ஒடுக்கும் கரணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சேர்க்குற ஒடுக்கும் கரணி 2 NO2வையும் ஒடுக்கமடைய செய்து NH2வாக மாற்றிடும். ஆனால் நமக்கு இங்கே தேவை ஒரே ஒரு NO2 மட்டும்தான் ஒடுக்கமடையணும். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கம் இங்கே கண்டிப்பாக நிகழணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கம். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கம் நிகழ்த்தினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 NO2வில் ஒரு NO2 மட்டும் NH2வாக ஆகிடும். அப்போ அதற்கு செலக்டிவாக ஒரு ரியேஜென்ட் இருக்குது. அந்த ரியேஜென்ட்டு காரணி என்னன்னு பார்த்திங்கன்னா NH4 ட்வைஸ் SX. ஆக்சுவலாக இது 3 மாலிக்யூல் செலவாகும். ரைட். இப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, 2 NO2வில் ஒரு NO2 மட்டும் NH2வாக ஆகிடும். ஒரு NO2 அப்படியே இருக்கும். இதுதான் வினாவில் கேட்கப்பட்ட இது. கூடவே நமக்கு 3 அமோனியா, 2 H2O, ஒரு SX, சாரி 3 SX, 3 சல்ஃபர் இது உண்டாகும். நமக்கு தேவையான வினை விளைபொருள் வினாவில் கேட்டிருக்க கேள்வி இதுதான். ஸோ இதுதான் 3வது கேள்வி. அடுத்தது 4வது கேள்விக்கு போகலாம். ஸோ 4வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசாக்சி பென்சீன். ஸோ அசாக்சி பென்சீனுக்கு நமக்கு ஃபார்முலா மூல தெரியணும். C6H5 N டபுள் பாண்ட் N அசா ஆக்சி, இதுதான் அசாக்சி பென்சீன். யாரை மாற்றணும்? C6H5 NO2வை மாற்றணும். இப்போ இந்த வினையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஒடுக்க வினை. இப்போ இந்த ஒடுக்கத்தை யார் முன்னாடி நிகழ்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார ஊடகத்தில் நிகழ்த்தணும். அது Na3AsO3 கார ஊடகம் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதில் இந்த வினையை நிகழ்த்துறப்ப இது கிடைக்கும். ஆக்சுவலாக அப்படியே முதல் ஸ்டெப்பில் எப்படி கிடச்சிடாது. C6 இது ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு O இப்படி போட்டுருங்க, 2 O முதல். ஓகே, இன்னொரு 6H இங்கே இன்வால்வ் ஆகும். ப்ளஸ் ரிவர்ஸில் போடுறேன், C6H5 NO2. இப்போ பார்த்திங்கன்னா இந்த O இந்த 6H இதெல்லாம் சேர்ந்து பாருங்கள், இதில் 6H இருக்குது, 3 O இருக்குது. அப்போ 6H ப்ளஸ் 3 O பார்த்திங்கன்னா 3 H2O இல்லையா? 3 H2O இங்கே கிடைக்கும் ஆக்சுவலாக, ப்ளஸ் 3 H2O. மிச்சம் C6H5NO அதுதான் இங்கே இருக்குது. டபுள் பாண்டுக்கு டபுள் பாண்ட், Nக்கு N, C6H5. ஸோ இதுதான் அசாக்சி பென்சின். இப்படி தான் வினை புரிஞ்சு இந்த அசாக்சி பென்சின் உருவாகுது. ஓகே, அடுத்தது ஹைட்ரஸோ பென்சின். அப்போது C6H5NO2வை நம்ம என்னவா மாற்றணும்? C6H5NO2 இதை என்னவா மாற்றணும்? ஹைட்ரஸோ. அசோனா N டபுள் பாண்ட் N, ஹைட்ரஸோனா இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். C6H5 இந்த சைடு ஒரு C6H5, இந்த சைடு ஒரு C6H5. ஸோ இதுதான் ஹைட்ரஸோ பென்சின். இந்த ஹைட்ரஸோ பென்சின் உண்டாக்குறதுக்கு எப்படி ஆக்சுவலாக இதை ஜிங்கின் NaOH போட்டால் கிடச்சிரும். ஆக்சுவலாக டைரெக்டாக இது கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஒரு C6H5NO2 ஒரு இடைநிலை சேர்மத்தை உண்டாக்கும். C6H5N டபுள் பாண்ட் N C6H5, அதாவது டயசோ பென்சின் இது. ஸோ இது இடைநிலை சேர்மமாக உருவாகுது. இது மேலே 2 ஹைட்ரஜன் மேலும் ஒடுக்கம் அடைஞ்சு இந்த C6H5NH டபுள் பாண்ட் NH C6H5 அதாவது ஹைட்ரஸோ பென்சீனை உண்டாக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன், நெக்ஸ்ட்டு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிலின். அனிலின் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, இதுதான் நைட்ரோபென்சீன். இதை NH2, அதாவது இதை இப்படி கூட போடலாம், C6H5NH2, இது NO2, இது C6H5NH2வாக மாறணும்.
இப்படி போட்டாலும் போடலாம், இப்படி போட்டாலும் போடலாம். இதை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நிறைய சேர்மங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா டின்னின் HCl போட்டாலும் இப்படி ஆகிடும். ரெண்டாவது இரும்பு HCl போட்டாலும் ஆகிடும். மூணாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டாலும் ஆகிடும். நிக்கல் ஹைட்ரஜன் ஆர் பெல்லடியம் ஹைட்ரஜன் போட்டாலும் இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கம் பண்ணாலும் இது இதுவாக மாறிடும். ஸோ இதில் எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று மட்டும் போடலாம். நெக்ஸ்ட்டு கடைசி இது என் ஃபீனைல் ஹைட்ராக்சிலமீன். முதல்ல இதுக்கு ஃபார்முலா தெரியணும். ஹைட்ராக்சிலமீன்னா NH2OH. அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு C6H5 வந்துச்சுன்னா இதுதான் ஃபீனைல். என் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அது என் ஃபீனைல். ஓகே, என் ஃபீனைல் ஹைட்ராக்சிலமீன் இதுதான் இதோட பேர். ஆக்சுவலாக இது இதுவும் ஒரு ஒடுக்க வினை தான். C6H5 NH2வை நம்ம ஒரு நடுநிலை ஊடகத்தில் ஒடுக்கம் செய்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் இன் அமோனியம் குளோரைடு. பாருங்கள், அமோனியம் குளோரைடு ஒரு நடுநிலை ஊடகம். இதில் இந்த C6H5 NO2 இல்லையா, NO2 நம்ம எடுத்துக்கணும். NH2ன்னு போட்டால் NO2 எடுத்துக்கணும். ஸோ இந்த நடுநிலை ஊடகத்தில் இது ஒடுக்கம் அடைஞ்சி C6H5 NHOH அதாவது ஃபீனைல் ஹைட்ராக்சிலமீனை தருது. ஓகே, ஸோ இதுதான் 1 2 3 4 5 இது 6 இது 5. ஆக்சுவலாக நான் மாற்றிட்டேன் இல்லையா, இதுதான் 6. இந்த முன்னாடியே போட்டுட்டு அது 7th கொஸ்டின். ஸோ இப்படி தான் நைட்ரோபென்சீனை இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற 7 சேர்மங்களாக நம்மளால் மாற்ற முடியும். ஓகே.